वन्दे कमलागृहमीटिनं प्रवक्ता छन्दसामृता पञ्चरात्रस्य स्वयं श्रीमते श्री भक्तवत्सलार्य महादेशिकाय नमः। श्रीमते श्री वीरराघवार्य महादेशिकाय नमः। श्रीमते श्री सौम्यनारायणार्य महादेशिकाय नमः। श्रीमते श्री देवनाथार्य महादेशिकाय नमः। श्रीमते श्री वासुदेवार्य महादेशिकाय नमः। श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा हृदि। ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्रावणबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये. அடியேன் பார்த்துட்டு இருக்கிறது சமாசம் பார்த்துட்டு இருக்கோம். அந்த சமாசத்திலையும் பார்த்துட்டு இருக்கிறது இது வரைக்கும் பார்த்தது என்ன அப்படின்னு கேட்டா என்னென்ன சமாசம் பார்த்திருக்கோம். தத்புருஷ சமாசம் பார்த்தோம். அதுல உள்ள சாமானிய தத்புருஷம் கர்மதாரைய பார்த்தோம். திகு சமாசம் பார்த்தோம் இல்லையா? ரைட்டா? வேற என்ன பார்த்தோம்? ஆமா, த்விகுண பார்த்துட்டு நைன் தத்புருஷ சமாசம் பார்த்தோம். இல்ல இது வரைக்கும் ஒன்னும் டவுட் இல்ல இல்லையா? அடுத்த கேட்டகரி என்ன எழுதியிருக்கோம் நம்ம? அவ்யயி பாவம். அவ்யயி பாவம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அடுத்தது இருக்கு இல்லையா, துவந்துவ சமாசம். அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதுவும் ஈஸி தான். அதுல இப்போ இன்னைக்கு துவந்துவ சமாசம் பார்த்துடலாம். அதாவது மூணாவது கேட்டகரின்னு எழுதியிருப்போம். பட் இப்ப நம்ம ரெண்டாவது அது பார்க்க போறோம். துவந்துவ சமாசம். துவந்துவம் அப்படின்னா என்னன்னா ரெட்டைகள்னு அர்த்தம். துவந்துவம் என்னன்னா ரெட்டைகள்னு சொல்லுவோம் இல்லையா? சுகம் துக்கம், ஸ்வர்க்கம் நரகம், லாபம் நஷ்டம், பாபம் புண்ணியம் அப்படிலாம் சொல்றோம்ல. அதெல்லாம் ரெட்டைகளா சொல்றோம் இல்லையா? அதெல்லாம் துவந்துவங்கள்னு சொல்லுவா. ரெட்டையா இருக்கிறதெல்லாம் துவந்துவங்கள் அப்படின்னு சொல்லுவா. இதெல்லாம் ரெட்டையா வரும்ல, அதனால துவந்துவங்கள் அதையும் சொல்லுவா. இப்போ இந்த துவந்துவ சமாசம் அது எப்படி இருக்கும், அதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இது ரெண்டு டைப்பா பிரியறது. ஒண்ணு என்ன அப்படின்னு கேட்டா இதரேதர துவந்துவம்னு ஒண்ணு. இதரேதர துவந்துவம், இதரேதர துவந்துவம் ஒண்ணு. இன்னும் சமாஹார துவந்துவம். சமாஹார துவந்துவம். இதரேதர துவந்துவம், சமாஹார துவந்துவம்னு ரெண்டு டைப் இருக்கு. கிளியரா இருக்கா? இது துவந்துவ சமாசம். ஓவராலா பார்க்கும்போது துவந்துவ சமாசம்னு எழுதினாலே போரும். அது ரொம்ப அடியேன் சொல்றேன், இது ரெண்டுத்துக்குள்ள எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்ற விஷயத்த சொல்றேன். பட் ஹோலா பார்க்கும்பொழுது துவந்துவ சமாசம்னு சொன்னா போரும். சோ ஓகே, துவந்துவ சமாசம்னு சொன்னா போரும். அடுத்தது இப்போ இந்த இதரேதர துவந்துவம் எப்படி எழுதணும், இது எப்படி இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் ஃபர்ஸ்ட். இன்னொன்னு இருக்கு, நித்திய சமாஹாரம்னு ஒண்ணு இருக்கு. அது இருக்கட்டும், நான் அதை பத்தி அப்புறம் சொல்றேன். முதல்ல இதை பார்த்துடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இதரேதர துவந்துவத்துக்கு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இதரேதர துவந்துவம் இது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா, அதாவது துவந்துவம் சொன்ன உடனே ரெண்டு பதம் தான் இருக்கணுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். அப்படி கிடையாது. இந்த இதரேதர துவந்தத்துல எப்படி எழுதலாம் அப்படின்னு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா நான் சொல்றேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இப்போ அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போறேன். ஹரிஷ்ச, அதாவது ஹரிஹரவுன்னு ஒரு பதம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஹரிஹரவுன்னு ஒரு ஸ்லோகத்துல இருக்கு. ஹரிஹரவுன்னு ஒரு ஸ்லோகத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ இது சமஸ்த பதமா இருக்கு. ரைட்டா? ஹரிஹரவ். ஹரினா பெருமாளை சொல்றது, ஹரன் அப்படின்றது சிவனை சொல்றது. இப்போ ஹரிஹரவ் அப்படின்னு ஒரு பதம் இருக்குன்னா இது சமஸ்த பதமா இருக்கு. ஏன்னா இங்க ஹரிஹின்னு இல்லைல்ல, ஹரிதான் இருக்கு, பிராதிபதிகமா இருக்கு. அதனால இது சமஸ்த பதமா இருக்குன்னு நம்ம சொல்றோம். இத விக்கிரக வாக்கியமா எழுதும் பொழுது, பிரிச்சு எழுதும் பொழுது, விக்கிரக வாக்கியம் அப்படின்றது பிரிச்சு எழுதும் பொழுது எப்படி எழுதணும் அப்படின்னு கேட்டா, இந்த ஹரின்னு இருக்கிறத ஹரிஹி நம்ம எழுதுவோம் இல்லையா? ஹரிஹீச்ச
அரஹச்ச. இதுதான் என்ன ஆயிடுறது, நிஜமா எப்படி எழுதணும்னா இப்படிதான் இருக்கும் அதோட ரூபம், ஹரிஹிச்ச ஹரஹச்ச அப்படின்ட்டு. ஆனா இதுக்கு நமக்கு தெரியும் விசர்க்கம் ஃபாலோஸ் இந்த சகாரம் வந்ததுன்னா இதுக்கு பதிலா விசர்க்கத்துக்கு பதிலா சகாரமாகும், அடுத்தது சகாரமாறுதுன்னு பார்த்தோம். சகார சந்தி அப்புறம் சகார சுத்துவ சந்தினால. புரியுது அடியன் சொல்ல வர்றது? சோ ஹரிஷ்ச அதே மாதிரிதான் இந்த இடத்துலயும் ஹரஷ்ச அப்படின்னு எழுதணும். ஹரஷ்ச அந்த சகாரம் வருது. ஸ்லோகங்கள்லாம் பார்க்கும்போது சகாரம் இருக்கும் பாருங்க. விசர்க்கம் பிகம்ஸ் சகாரம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அடுத்த ஸ்டெப் நமக்கு தெரியும் சகாரா ஃபாலோஸ் ச இருந்ததுன்னா ஸ்ருத்வ சந்தி ஃபர்ஸ்ட் கேட்டகரி, வியஞ்சன சந்தியோட ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஸ்ருத்வ சந்தினால சகாரம் சிவஷா தேசிக்கன் அந்த ஷா போடுவோம் இல்லையா. அப்போ ஹரிஷ்ச ஹரஷ்ச இது எப்படி நிஜமா எழுதணும் அப்படின்னு கேட்டா ஹரிஷ்ச ஹரஷ்ச இப்படிதான் எழுதிக்கும். புரியுறதா? அது இவ்வளவுதான், இதுதான் ஆன்சர். ஹரிஹிச்ச ஹரஹச்ச அப்படிதான். அந்த சாச்சான்னு வரும் இதுல. இந்த துவந்தம் இதரைத்தர துவந்தம் அதெல்லாம் எழுதும்போது எப்படி வரணும், இந்த சான்றது ஆட் ஆறுது. ஆண்ட்ன்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஆண்ட்னு எழுதுறதுதான் ஏஎன்டி ஆண்ட். அதுதான் நம்ம இப்படி எழுதுறோம். இப்போ அந்த ஹரிஹி ச ஹரஹ சன்னு எழுதுறதுதான் அடியே அடியே அந்த கடைசிக்கு எதுக்கு ஒரு ஆண்ட், ரெண்டுக்கு நடுவுல ஆண்ட், அப்புறம் ஹரஹ ச எதுக்கு? அப்படிதான் அது எழுதணும்னு காமிச்சிருக்கா. இப்படிதான் எழுதணும்னு சொல்லிட்டு நம்ம யூஸ்வலா நம்ம ஏதாவது ஏதாவது கத்தியம்லாம் எழுதும் பொழுது சான்றத கடைசியில தான் போடுவோம். ஆனா இந்த சமாசத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கு கூடயே போடுறதுதான் ஹரிஷ்ச ஹரஷ்ச அப்படின்னு சொல்லி அது டுகெதரா வரும். ஓகே. ஆமா இல்ல சேர்னா வந்து ஆண்ட்னு சொன்னீங்க, அதனால வந்து நான் கேட்டேன் ஏன் கடைசியில வரணும். பட் இது இப்படிதான் எழுதணும். எழுதாது இப்படிதான் எழுதணும்னு சொல்லியிருக்கா. இதுவும் அதுவும் இதுவும் அதுவும் அதுவும். அவ்வளவுதான். இதுவும் அந்த உம்முதான். ஹரியும் ஹரணும் அதான் யும்மு நும். இங்க என்ன நும்மு நும்முதான். பட் ஹரி சொல்லும் போது யும்மு சொல்லுவோம்ல, ஹரியும் ஹரணும் அந்த நும்முதான் அது. அடியே தன்யாஸ்மி அடியே இதான். இது கிளியரா இருக்கா? இது இதரை தரது வந்து இப்போ ஹரி ஹர 2 சப்தம் தான் வருமா அப்படின்னு கேட்டா இல்ல, இதுக்கு 3 வரும் 4 வரும், 2 and more than 2. ஓகே, இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பாருங்க. ஹரி ஹர. நான் வந்து இப்ப ஆன்சர் எழுதிட்டு உங்களை வந்து இது கொண்டு வரணும்னு இருக்கேன் கொஸ்டினுக்கு. பட் அடுத்த ஸ்டெப் நம்ம மாத்தி எழுதலாம். இப்ப பாருங்க, ஹரி ஹர குரவஹா. ரைட்டா? ஹரி ஹர குரவஹா. இப்போ ஹரிஷ்ச ஹரஷ்ச குருஷ்ச. அவ்வளவுதான். இப்ப பாருங்க, இப்ப இந்த ஸ்டெப்ல இருந்து இந்த ஸ்டெப்புக்கு போலாம். விக்கிரக வாக்கியத்துல இருந்து சமஸ்த பதமா எப்படி எழுதுறதுன்னு சொல்லலாம். இப்ப பாருங்க, ஹரிஷ்ச ஹரஷ்ச குருஷ்ச ஹரிஹர குரவாகான்னு சேர்த்து எழுதுறோம். ஏன் இந்த இடத்துல குரவாகா போடுறோம் அப்படின்னு கேட்கும் பொழுது இப்போ எப்படி பாருங்க, ஹரின்னு ஒருத்தர், ஹரன் ஒருத்தர், குருவா இருக்கிறவர் ஒருத்தர். சரியா? இப்போ எல்லாத்தையும் சமஸ்தமா போடும் பொழுது இந்த இடத்துல 2 பதம் இருந்தது. ஹரி ஹரன் 2 பதம் இருந்தது. அதனாலதான் ராமவ் மாதிரி ஹரிஹரவ். எப்படி இருக்கு பாருங்க, ஹரிஹரஹா ஹரிஹரவ் ஹரிஹராகான்னு இருக்கு பத்தியில. அந்த ஹரிஹரவ்ன்றது இரண்டு பேர் இருக்கு. இங்க ஹரின்னு இருக்கு ஹரன் இருக்கிறதுனால சேர்த்து ஹரிஹரவ்னு ராமவ் மாதிரி காமிச்சிருக்கோம் 1.2ல. இது கிளியரா இருக்கா? பிரதம விபக்தி த்விவச்சனத்துல ஒண்ணும் இல்ல, இங்க 2 பதம் தானே இருக்கு. ஹரின்னு ஒரு பதம் இருக்கு, ஹரன் ஒரு பதம் இருக்கு இல்லையா. அதனால இந்த இடத்துல ஹரிஹரவ்னு ரவுன்னு காமிச்சிருக்கோம். ரவுன்னு காமிச்சது காரணம் ராமவ்னு டியூவல். ஹரின்னு ஒருத்தர் ஹரன் ஒருத்தர் 2 பேரு, அதனால ஹரிஹரவ். ராமவ் ராமஹ ராமவ் அந்த ராமவ் மாதிரி, ஏன்னா 2 இருக்கிறதுனால. கடைசியில எண்டு லெட்டர் எப்படி எண்டுல எந்த விபக்தியில போட்டு முடிக்கணும் அப்படின்னு கேட்டா எத்தனை பதங்கள் இருக்கோ அதனுடைய பதத்தை போட்டு முடிக்கிறோம். இங்க 2 இருக்கிறதுனால ஹரிஹரவ்னு போட்டு முடிச்சிருக்கோம். இது கிளியரா இருக்கா?
ஹரிஹி ஹரிஷ்ட ஹரஷ்டான்னு கொடுத்து சமஸ்த பதமா எழுதணும்னா ஹரிஹரவுன்னு எழுதுவேன். கிளியரா இருக்கா? இதே ஹரிஷ்ட ஹரஷ்ட குருஷ்ட அப்படின்னு கொடுத்தா நீங்க ஹரி ஹர குரவுன்னு எழுதக்கூடாது. குருஹு குரு 3 பேர் இருக்கு. குருன்னு எழுதக்கூடாது. 3 பேர் இருக்கால்ல, இந்த கடைசி வேர்டுனுடைய பகுவச்சனத்தை தான் எழுத முடியும். ஏன்னா இங்க 3 பேர் இருக்கிறதுனால 3 and more than 3னா நம்ம இது எடுத்துப்போம் இல்லையா, பகுவச்சனம். அதனாலதான் ஹரி ஹர குரவஹ. ஏன்னா குரு உகாராந்த சப்தம், குருஹு குரு குரவஹ, அதனால குரவஹன்னு போட்டிருக்கோம். ஓகே, புரியுதா? அது இந்த இடத்துல வந்து ஹரவுன்னு போட்டதுக்கு காரணம் இது அகாராந்த சப்தமா இருக்கு ஹரஹா, அதனால டியூவலா காமிக்கிறதுக்காக ஹரி ஹரவுன்னு போட்டிருக்கோம். கிளியரா இருக்கா அந்த விஷயம்? இதே இந்த இடத்துல ஹரி ஹர குருன்னு இருக்கிறதுனால ஹரஷ்ட குருஷ்டன்னு இருக்கிறதுனால ஹரி ஹர குரவாஹான்னு காமிச்சிருக்கோம். கிளியரா இருக்காது? ஓகே, இப்ப பாருங்க. குரவாகன்றது வந்து இது பகுவச்சனம்ன்றதால. ஆமா, குரவாக பகுவச்சனம், அது ஓகே. ஹரின்னு ஒருத்தர், ஹரன் ஒருத்தர், குருன்னு ஒருத்தர், அதனால 3 பேர் இருக்கிறதுனால இந்த குரு சப்தத்துல கடைசியில இருக்கிறதோட பகுவச்சனத்தை போடுறோம். சரி, இங்க ஹரி இல்ல, ஹரி குருன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. குருன்னு தான் இருக்கணும், ஹரி குருன்னு இருக்கணும். ஏன் அப்படின்னா ஹரிஷ்ட குருஷ்டன்னு நான் எழுதுவேன். ஆமா, ஆனா ஏங்க குருன்னு போட்டிருக்கேன் அப்படின்னா சமஸ்த பதமா எழுதும்பொழுது குரு சப்தத்தினுடைய த்விவச்சனம் எப்படி இருக்கணும்? குருஹு குரு குரவஹ, குருன்னு இருக்கணும். அதனால நான் இங்க குருன்னு காமிச்சிருக்கேன். இந்த குரு தான் இங்க இண்டிகேஷன், உகாராந்தமா இருக்கிறதுனால. அங்க அகாராந்தமா இருந்ததுனால ஹரவுன்னு வந்தது, அகாராந்தமா இருக்கிறதுனால ஹரவுன்னு. கிளியரா இருக்கா சுலோச்சனா மாமி? டிபெண்டிங் ஆன் தி சப்தம் அந்த எடுத்துக்கணும். 2ஆ இருக்கும்போது 1.2 எடுத்துக்கணும். ஆமா, டிபெண்டிங் ஆன் இருக்கும்போது அந்த சப்தத்துக்குடைய அந்த பகுவச்சனம் எடுத்துக்கணும். அவ்வளவுதான். அங்க ஹரி ஹர 2 பேர் இருந்து அப்புறம் குருன்றதுனால குரு சப்தத்தினுடைய பகுவச்சனம் குரவஹன்னு காமிச்சோம். இந்த இடத்துல வெறும் ஹரி குருன்னு இருக்கிறதுனால ஹரிஷ்ட குருஷ்டன் 2 தான் இருக்கிறதுனால ஹரி குருன்னு காமிக்கிறோம். கிளியரா இருக்கு இல்லையா? அது கிளியரா. அடுத்து அந்த ராம லக்ஷ்மணவுன்னு வருமே, அந்த 2 பேர்னாலதான் அப்படி வருமா? அதேதான். மாதா ச பிதா ச. இந்த இடத்துல பாருங்க இஷ்டு போடல. ஏன் இஷ்டு போடலன்னு ஏதாவது சொல்ல முடியுமா? அங்கெல்லாம் ஹரிஷ்ச குருஷ்சன்னு போட்டேன், அங்கெல்லாம் வந்தது, இங்க ஏன் வரல? மாதாச்ச ஏகவச்சனம்ல விசர்க்கம் வராதே பிரபா இதுக்கு. அவ்வளவுதான், சூப்பர். அதுதான் ஸ்ரீலிங்கத்துல ஏகவச்சனத்துல வராது. கரெக்ட், சித்ரா மாமியும் கரெக்ட், ரமாவும் கரெக்ட். கிளியரா இருக்கா? அதாவது அங்க ஹரிஹின் பதம் அந்த விசர்க்கம் தான் சகாரமாயி அப்புறம் சகாரமாச்சு, ரைட்? அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதை சொன்ன அடியேன்னு சொன்னதுக்கு காரணம் விசர்கா பிகேம் சகாரா ஆஸ் பர் விசர்க சந்தியினுடைய ஃபர்ஸ்ட் வெரைட்டி சகார சந்தியினுடைய ரூல் படி. அடுத்தது சகாரா ஃபாலோஸ் சகாரம் இருக்கிறது ஸ்ருத்வ சந்தி, வியஞ்சன சந்தியத்தினுடைய ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஸ்ருத்வ சந்தி. அதனால சகாரம் பிகேம்ஸ் ஷகாரம் ஆச்சு, ரைட்டா? இந்த சகாரத்தை தான் நம்ம இப்படி எழுதுவோம் முன்னாடியே சொல்லியிருக்கோம். அதனால இங்க ஹரிஷ்டன் வந்தது, ஹரிஹிக்கு பதிலா இஷ்டு வந்திருக்கு. அதே இந்த இடத்துல மாதா பிதா அதெல்லாம் வந்து பார்த்தேன்னா ஸ்திரீலிங்க சப்தம்னு சொல்ல வேண்டாம், இது ரிகாராந்த சப்தத்தினுடைய பிரதமா விபக்தி ஏகவச்சனம் பிகேம்ஸ் மாதா தான், பிதா தான் ரிகாராந்த சப்தம். கிளியர்? ஏன்னா அதனுடைய சமஸ்த பதம் என்ன? அதான் சொல்றேன், மாதா பிதரௌ. ஓகே, பிதரௌ. ஓகே, பிதா பிதரௌ பிதரஹன்னு நம்ம எழுதுவோம். அப்போ பிதா சப்தத்தை, அதாவது ரிகாராந்த சப்தம் பிதா சப்தம், அதனுடைய த்விவச்சனம் பிதரௌ, அதனால இங்க பிதரௌ, மாதா பிதரௌ. ஓகே, சுலோச்சனாமி கிளியரா இருக்கா? கிளியரா இருக்கு. இப்போ இதுக்கு நீங்க சொல்லுங்க, நான் எழுதுறேன், நீங்க வந்து சமஸ்த பதத்தை சொல்லுங்க.
நான் விக்கிரக வாக்கியம் எழுதுறேன். ராமஸ்ச, கொஞ்சம் இடம் இல்லைன்னு சொல்லிட்டு குட்டி குட்டியா எழுதுறேன். லக்ஷ்மணஸ்ச, இடம் இல்ல. லக்ஷ்மணஸ்ச பரதஸ்ச சத்ருக்னஸ்ச என்ன வரணும்? சமஸ்தபரம். இது விக்கிரக வாக்கியம். ராமஸ்ச, லக்ஷ்மணஸ்ச, பரதஸ்ச, சத்ருக்னஸ்ச. ராம லக்ஷ்மண பரத சத்ருக்னாஹ. வேற யாராவது? ஒரு நிமிஷம் தெரியல எனக்கு. ட்ரை பண்ணுங்க. இப்ப என்ன சொல்ல போறேன்? இந்த ராம சப்தத்தை எழுதின்றுவேன். ட்ரை பண்ணுங்க. அது எப்படி அதை கண்டினியூ பண்றதுன்னு பாக்குறேன். இத பிராதிபதிகம் மட்டும் எடுத்து எழுதுங்க, இந்த விசர்க்கத்தெல்லாம் விட்டுட்டு. ஓகே. ராம லக்ஷ்மண பரத, அது பகுவச்சனமா இருக்கறனால வந்து இது ஆனா ரெண்டுக்கு தான் நீங்க சொன்னீங்க. பீட்டரவு மாரி இதுக்கு எப்படி எழுதுது? ஷூவா? பிரதம விபக்தி பகுவச்சனம். ரமா கரெக்டா சொன்னா. சூப்பர் ரமா. ராம லக்ஷ்மண பரத சத்ருக்னஹ சப்தம். ராமஹ மாதிரி சத்ருக்னஹ அகாராந்தஹ புல்லிங்கஹ சத்ருக்னஹ சப்தம். அதனுடைய பகுவச்சனம் எப்படி வரணும்? பிரதம ராமஹ ராமௌ ராமாஹ. அப்போ சத்ருக்னஹ சத்ருக்னௌ சத்ருக்னாஹ. அவ்வளவுதான். இப்போ எப்படி எழுதணும்? ராம லக்ஷ்மண பரத சத்ருக்னாஹ. கடைசியா என்ன பதம் வருதோ அதோடைய இத வந்து பார்த்து இது பண்ணணும். ஆமா, இந்த இடத்துல 4 பதம் இருக்கு. ராம லக்ஷ்மண பரத சத்ருக்னன் இருக்கிறதுனால, சத்ருக்ன பதம் கடைசியா இருக்கிறதுனால சத்ருக்ன சப்தத்தினுடைய அகாராந்த புல்லிங்க சப்தத்தினுடைய பிரதமா விபக்தி பகுவச்சனத்தை போட்டுட்டேன்னா சத்ருக்னாஹான்னு வந்துரும். ரொம்ப டீட்டெயிலாம் இருக்கு, பட் நம்ம அவ்வளவுதான் போக வேண்டாம், சாதாரணமா தெரிஞ்சுக்கலாம் போதும். அதுக்காக நான் ரொம்ப மேலோட்டமா தான் போயிட்டு இருக்கேன். இந்த 2 கிளாஸ்ல முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இது கிளியரா இருக்கு இல்லையா? அது சுலோசா, அதாவது அடியேன் ஒண்ணு இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லாம் எண்ட்ல வந்து இந்த என்ன சொல்றது பிரதமா விபக்தியில மட்டுமே எண்டாயின் இருக்கு. இந்த பகவத்கீதால சுக துக்கே சமே கிருத்வாலாம் வருமே, அதான் வேற மத்த விபக்தியில எல்லாமும் வருமா இந்த மாதிரி துவந்துவ சமாசத்துல? போட்டுட்டு அப்புறமா சேர்க்கணும். நாம சொல்றேன், அது வரும்போது சொல்றேன். அந்த மாதிரி ஓகே. எண்ட்ல வந்து தஸ்யா எல்லாம் போடுற மாதிரி அந்த விபக்தியோடது போடணுமா? அது போட்டுக்கணும். ஆமா. ஓ சரி ஓகே. அடி அவ்வளவு. இப்போ அதாவது ஒண்ணும் இல்ல, இப்போ சமஸ்த பதமா இருக்கிறத விக்கிரகமா மாத்திட்டு இப்ப விக்கிரகத்தை சமஸ்த பதமா. இப்ப பாருங்க, இப்போ சுலோஷா அவன் ஒன்னும் டென்ஷன் ஆக வேண்டாம். இப்ப ராமஷ்டான்னு இருக்கிறது நம்ம விக்கிரக வாக்கியமா லக்ஷ்மணஷ்ட பரதஷ்ட சத்ருக்னஷ்டான்னு எழுதியிருக்கோம். இத சமஸ்த பதமா மாத்துறதுக்கு என்ன பண்ணணும்னா பிராதிபதிகத்தை மட்டும்தான் நம்ம சமஸ்த பதத்துல போடுவோம். அதனால இங்க ராமன் மட்டும் போட்டிருக்கேன், லக்ஷ்மணன் மட்டும் போட்டிருக்கேன், பரதன் மட்டும் போட்டிருக்கேன், சத்ருக்ன மட்டும் போட்டுட்டு அதனுடைய பகுவச்சனம் சத்ருக்னாஹான்னு தலைக்கோடு உடைக்காம போட்டுடணும். இடத்துல ஒரு ஐஃபன் போட்டுட்டு. கிளியரா இருக்கா இப்போ? ஓகே. இது அதாவது இப்ப பாத்துட்டு இருக்காரு இதரேதர துவந்துவம்னு அடியேன்னு சொன்னேன். இந்த இதரேதர துவந்துவத்துல யார் வேணாலும் இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். இங்க பாருங்க, யாரெல்லாம் இருக்கா? ஹரின்னு யாரோ ஒருத்தர், ஹரன் யாரோ ஒருத்தர், குருன்னு ஒருத்தர். அந்த மாதிரி படங்கள்னா சம்பந்தம் இல்லாமையே இருக்கும். அப்படிலாம் இருந்தது அப்படின்னா இது இதரேதர துவந்துவ அப்படின்ற சமாசத்துக்குள்ள வந்துரும். இதுல எப்படி எழுத போறோம்னா ஹரிஷ்ட குருஷ்ட அப்படி அந்த மாதிரிதான் வரப்போறது. இதுலதான் எதுவும் வராது, எக்ஸ்ட்ரா ஆடிங் எல்லாம் வராது. இப்போ சமஹாரத்தை சொல்ல போறேன், அதுக்காக அடியேன் இப்ப இது சொல்லிட்டு இருக்கேன். இதுக்கெல்லாம் எதுவுமே வேண்டாம். ஹரிஷ்ட குருஷ்ட ஹரௌஷ் குரு ஹரி குரு அப்படின்னு காமிச்சோம்ல. ஹரிஷ்ட குருஷ்ட சொல்லும் போது ஹரி குரு, அவ்வளவுதான் சமஸ்த பதம், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இப்போ
இதரேதர சமாசத்துல பார்த்ததுல துவந்த சமாசத்துல பார்த்தது என்ன அப்படின்னு கேட்டா 2 பதம் வரலாம். ஏன்னா துவந்த சமாசம்னாலே 2ன்னு அர்த்தம்னு நம்ம சொன்னோம் இல்லையா? சோ 2ஆ இருக்கலாம், 3ஆ இருக்கலாம், 4ஆ இருக்கலாம், எவ்வளவு பதங்கள் வேணாலும் இருக்கலாம். எவ்வளவு பதங்கள் வந்தாலும் அது இதரேதர சமாசத்துக்குள்ள, இதரேதர துவந்த சமாசத்துக்குள்ள போயிடும். இது கிளியரா இருக்கா? கிளியர் பிரபா. ஓகே. இப்போ அதுக்கு அடுத்தது ஏன் இது இப்ப கொடுத்தேன் அப்படின்னு கேட்டா, அடுத்தது நம்ம பார்க்க போறது சமாஹார துவந்தம். செகண்ட் கேட்டகரி பார்த்தோம்ல, அதாவது சில பதங்களை சமாஹாரமாவும் எழுத முடியும், துவந்தமாவும் இதரேதரத்திலையும் எழுத முடியும். அத காமிக்கிறேன். அது என்ன நான் சொல்றேன், பட் ரொம்ப டீட்டெயிலா போல, மேலோட்டமா மட்டும் சொல்லிட்டு இருக்கேன். அதாவது இதரேதர துவந்த சமாசம், அதுல 2 பதங்களோ இல்ல 3 பதங்களோ 4 பதங்களோ எவ்வளவு வேணாலும் வரலாம். அப்படி இருந்ததுன்னா அது இதரேதர துவந்த சமாசம்ன்ற கேட்டகரிக்குள்ள போயிடும். அது எப்படி போகும் அப்படின்னா, கடைசி பதத்தினுடைய த்விவச்சனமாவோ இல்லைன்னா பகுவச்சனமாவோ கொண்டு போகணும். அதுக்கு முன்னாடி இருக்கிற பதங்கள் எத்தனை பதங்கள் இருக்குன்றத வச்சுதான். இப்போ ராம லக்ஷ்மணன், ராமஹ ராமஷ்ச லக்ஷ்மணஷ்சான்னு 2 இருக்கிறதுனால ராம லக்ஷ்மணவுன்னு லக்ஷ்மண சப்தத்தினுடைய 1.2 போட்டோம். இது கிளியரா இருக்கா? அதே நிறைய இருந்ததுன்னா ராமஷ்ட லக்ஷ்மணஷ்ட பரதஷ்ட சத்ருக்னஷ்டன்னு இருக்கிறதுனால ராம லக்ஷ்மண பரத சத்ருக்னாஹா அப்படின்னு சத்ருக்ன சப்தத்தினுடைய நிறைய இருக்கிறதுனால பகுவச்சனத்துல காமிச்சோம். இது கிளியரா இருக்கா? இப்ப பார்க்க போறது சமாஹார துவந்தம். இந்த சமாஹார துவந்தம், சமாஹாரம் அப்படின்னாலே கலெக்டிவ்னு அர்த்தம், சமூகம் அப்படின்னு அர்த்தம். சமாஹாரத்துக்கு மீனிங் என்ன? கலெக்டிவ், சமூகம் அப்படின்னு அர்த்தம். அதாவது இப்ப எக்ஸாம்பிள் காமிக்கிறேன், இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு. இது பாருங்கோ, இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டா, இதுக்கு எக்ஸாம்பிள் ஒண்ணு குடிக்கிறேன். இப்போ பாணின்னு எழுதியிருக்கேன், இது என்னன்னு கண்டுபிடிங்க. பாணின்றது தீர்த்தம்ல பாதௌ, பாணி ச பாதௌ ச. ஓகே, இப்ப நான் சமஸ்த பதத்தை, ஒரு சமஸ்த பதம் ஒண்ணு இருக்கு, அதை நான் பிரிச்சு எழுதிட்டு இருக்கேன். இப்போ அது சமஸ்த பதம் என்னன்னு சொல்றேன். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு பிரிச்சு காமிக்கிறேன். இது எப்படி இந்த சமாஹார துவந்தத்துக்குள்ள கொண்டு வருவோம் அப்படின்றத காமிக்கிறேன். சமாஹாரம்னா சமூகம்னு அர்த்தம், கலெக்டிவ் ஆஃப் சம்திங், ஏதோ ஒண்ணு. சமூகம் அப்படின்னா ஒரு கூட்டம்னு அர்த்தம். இப்ப பாருங்கோ, பாணின்னு இருக்கு, பாணினா கையின்னு அர்த்தம். ஆனா பாணி நீங்க தீர்க்கமா இருக்கு. ஏன் இங்க தீர்க்கமா இருக்குன்னு யாராவது சொல்ல முடியுமா? சும்மா ஜென்ரலா கேட்கறதுதான் கொஸ்டின். இதுக்கு சம்பந்தம் இருக்குன்றதுனால அடியேன் கேக்குறேன். ப்ளூரலா? இல்ல இது அந்த லங்லக்காரத்துல இது இந்த பிரத்யேகமா வருமா? இல்ல, மாமி கிட்ட வந்தா சுலோச்சனா மாமி. வேற யாராவது? பாதவுன்னும் போது ஐ மீன் பாதவுன்ற போது மோர் தேன் ஒன். இது பாணி ஆக்சுவலா இதனுடைய பிராதிபதிகம் ஹ்ரஸ்வ சப்தமா, மதிஹி மதி மத்தையகன்னு வருமே, அந்த மாதிரி அதனுடைய 2 கைங்கிறதுனால த்விவச்சனம்னாலயா? அவ்வளவுதான், சிம்பிள், அவ்வளவுதான். மாமிக்கு சுலோச்சனா கிட்டக்க வந்தா பாதவுன்றது என்னது? 2 இல்லையா? 2 பாதங்களை சொல்றது. அதே மாதிரி 2 பாணிய சொல்லணும், கைய சொல்லணும்னா பாணி பாணி பாணயஹா. அந்த குருஹு குரு குரவஹான்னு போட்டோம்ல உக்காராந்த சப்தம் அங்க புல்லிங்கத்துல. பாணிஹி பாணி பாணயஹா. அந்த பாணின்றது 1.2. சோ சம்திங் ஏதோ கலெக்டிவ் தானே இது. 2 கைகளை தானே சொல்லிட்டு இருக்கு, 2 கைகளை பத்தி சொல்லிட்டு இருக்கு. அப்ப பாணின்றது 1.2, பாதம்ன்றது 2 திருவடியை சொல்றது. திருவடி இல்ல, பெருமாள் திருவடி இல்ல, நம்ம எதையோ பத்தி பேசிட்டு இருக்கோம், யாரோடையோ கால. அப்போ இருக்க பட்சத்துல 2 காலு, அப்ப 2 கையு 2 காலு இருக்கா? இது சமாஹாரம். சமாஹாரம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியா வச்சுக்கலாம். புரியுறது அடியேன்னு சொல்ல வர்றது? இப்ப அந்த இடத்துல அப்படி இல்ல, ராமன் ஒருத்தர், லக்ஷ்மணன் ஒருத்தர், பரதன் ஒருத்தர், சத்ருக்னன் ஒருத்தர் தான். பட் இங்க தனித்தனியா இருக்கும். பட் சமாஹாரத்துல பார்க்கும் பொழுது கலெக்டிவா இருக்கும். இது எல்லா இடத்துலயும் கலெக்டிவா இருக்கணும்லாம் கிடையாது. அதுக்கும் சொல்றேன் அடியேன், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இப்ப இது புரியுறதா? அது இந்த பாணின்றது அந்த மதி மாதிரி. மதிஹி மதி மதயாக, அதேதான். ரைட்டா? ஸ்ரீலிங்க சப்தமா இருக்கு, மதிஹி மதி மதயாக, அதே மாதிரிதான். இங்க பாதவுன்றதுக்கு பாதக பாதவ் பாதாக. சூப்பரமா.
மாமி கிட்டக்க வந்தா சுலோச்சனா மாமி இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு தான் வந்திருக்கும். கிளியரா இருக்காது? கிளியரா. ஓகே. இப்போ இப்போ இது கண்டுபிடிச்சிட்டேலோனோ. இப்போ இது சமாஹாரம்னு ஏன் சொல்றேன்றது புரிஞ்சுதா? அது ஏன் இந்த கேட்டகரிக்குள்ள போட்டிருக்கோம், ஏன் இத்தனை தரத்துக்குள்ள வரலன்றது புரியுறதா? இது கலெக்டிவா இருக்கனால அது வந்து இண்டிவிஜுவல் நேம். அவ்வளவுதான் அவ்வளவுதான். இப்போ இதுவும் நேம் தான், நாம சப்தம் தான். இல்ல இது வந்து என்ன சொல்றது, ப்ராப்பர் நேம் கிடையாது. இட்ஸ் a காமன் நேம். பரதர் ப்ராப்பர் நேம் இல்ல அது. ஓகே. ஆனா குருவும் அங்க வருது. ஓகே, அதுவும் வருது, குருவும் வருது அங்க. நீ சொல்ல முடியாது வந்து எல்லா இடத்துலயும் அது சொல்ல முடியாது. அந்த இடத்துல உட்காராது. அதிவியாப்தி வந்துடுறதா தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஓகே ஓகே. பாணிகி பாணின்றதுனால 1.2. இது ஒரு கலெக்டிவ் ஆஃப் 2 கைய சொல்றது, இது கலெக்டிவ் ஆஃப் 2 காலை சொல்றது இல்லையா? அதனால இந்த சமாஹாரம்ன்றதுக்குள்ள வந்துட்டேன்ற அளவுக்கு புரியுறது எல்லாருக்கும் இல்லையா? அடுத்தது ஓகே. பாணி ச பாதௌச்ச தனித்தனியா எழுதிட்டு என்ன பண்றோம்னா, இப்போ நிறைய இருக்கு. இப்ப 4 ஆயிடுத்து இல்ல, 2 காலு 2 கைய பத்தி பேசுறோம். அதனால ஏ தேஷாம்னு எழுத போறேன். ஏ தேஷாம் அந்த இடத்துல இம்முக்கு மேல புள்ளி வைக்க முடியல, ஏன்னா அந்த டூன்னு ஒண்ணு எழுதிட்டேனா, அதனால நான் வந்து இம்முன்னு எழுதிட்டேன். மகாரமாவை ஹலந்தமா எழுதியிருக்கேன். அது பாத்துக்கோங்க. நான் அடுத்த பேஜ்குள்ள போயிடுறேன். இப்படியும் நான் இந்த பேஜ்ல உட்கார முடியாது. ஒரே நிமிஷம். என்ன பார்த்துட்டு இருந்தோம்? பாணி அனீச்ச பாதௌச்ச. இப்ப நிறைய வந்துடுது இல்லையா? அதனால ஏ தேஷாம் சமாஹாரஹ. இது சமாஹாரம் தானே? இது சமாஹாரஹ அவைகளுடைய கூட்டு. சமாஹாரஹ அப்படின்னா அவைகளோட கலெக்ஷன். அப்போ இப்படிதான் எழுதணும். இது வரைக்கும் என்னது? அதோட விக்கிரக வாக்கியம். எதோட விக்கிரக வாக்கியம்? பாணி பாதம். எப்படி இருக்கும் அதனுடைய சப்தம்? சமஸ்த பதம் எப்படி இருக்கும்? பாணி பாதம்னு முடியும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சமாஹார துவந்துவம் இம்லதான் முடியும். நபும்சகலிங்க சப்தத்துலதான் முடியும். அதுவும் ஏக வச்சனத்துல மட்டும்தான் முடியும். இது ஒரு ஹிண்ட். பாணி பாதம்ன்றது சமஸ்த பதம். இந்த பாணி பாதம்னு சமஸ்த பதத்தை விக்கிரக வாக்கியமா மாத்தணும்னா பாணீச்ச பாதௌச்ச ஏ தேஷாம் சமாஹாரஹா அப்படின்னு விக்கிரக வாக்கியம். அங்க சேச்சான்னு போட்டு முடிச்சுட்டோம். அங்க ஏ தேஷாம்லாம் வரல. அதுக்குதான் அடியே நாங்க ஸ்பெசிபிக்கா சொன்னது. ராமஷ்ட லக்ஷ்மணஷ்ட பரதஷ்ட சத்ருக்னஷ்ட, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அது இதரேதர துவந்த்வ சமாசம். அதே சமாஹார துவந்தம் பார்க்கும் பொழுது பாணீச்ச பாதௌச்ச ஏ தேஷாம் சமாஹாரஹா. கிளியரா இருக்கா இது? அந்த ஏ தேஷாம்னா இவைகளுடையன்னு சொல்றோம்ல, சஷ்டி விபக்தி. ஏதஸ்ய ஏதயோஹோ ஏ தேஷாம். அந்த இந்த சப்தம்பா ஞாபகம் இருக்கா? ஏதத் சப்தம். ஏதத் சப்தம் நியர் கிட்டக்க இருக்கு. ஏஷக ஏதோ ஏதே அந்த மாதிரி. அதேதான். புரியுதா சுலோச்சனா மாமி அந்த இடம் எதை சொல்றோம்னு? வாட்டி சொல்லுங்க. அந்த எண்ட்ல எப்படி எண்ட் ஆகும்னு இப்ப சொன்னேன். இன்னும் ஒரே வாட்டி சொல்லுங்க. கண்டிப்பா ஒரே வருஷம். எந்த எண்டுமா சொல்றேன்? இப்ப சொன்னேன் இந்த பதம் வந்து ஏகவச்சனத்துலதான் முடியும். ஏதோ சொன்னேன். பாணி பத்மம் நபும்சகலிங்கத்துலதான் முடியும், ஏகவச்சனத்துலதான் முடியும்னு சொன்னேன். ஆமா ஆமா. அதாவது பாணி பாதம்னு இருக்கு. ஈவன் பாதக புல்லிங்க சப்தமா இருந்தாலும், நம்ம எப்படி கன்சிடர் பண்ணணும்னா, சமஸ்த பதமா எழுதும் பொழுது இட் பிகம்ஸ் ஒரு நபும்சகலிங்க சப்தமா மாறி அது வந்து கடைசியில பாணி பாதம்னு தான் முடிக்கணும். ரைட்டா? அது ஏகவச்சனத்துல. ஏன்னா நம்ம இங்க பாதம்னு போட்டிருக்கோம் இங்க. ரைட்டா? அப்ப புல்லிங்க சப்தம் நமக்கு கிளியரா தெரியும். அப்ப நீங்க எண்ட்ல முடிக்கும் பொழுது வேற பாதகான்னு தானே முடிக்கணும். அப்ப பாதம்னு வந்திருக்கே அப்படின்னு கேட்டா இது சமாஹார துவந்தத்துல சொல்லிட்டு இருக்கோம். அதனால இது நபும்சகலிங்க சப்தத்துல தான் முடியும், நபும்சகலிங்க சப்தமா தான் எடுத்துக்கணும். அண்ட் நபும்சகலிங்க சப்தம்ன்றது இம்முல முடியுதுன்னு வச்சுக்கோங்க, அப்படி வச்சுக்கோங்க. அப்புறம் பிரதம விபக்தி ஏகவச்சனத்துல தான் முடியும். புரியுதா சுலோச்சனா மாமி, சித்ரா மாமி? இன்னொரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். கலெக்டிவா இருக்கிறதால அத ஒண்ணா எடுத்துக்கிறோமா? அவ்வளவுதான். ரைட்டா?
இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஓகே, இன்னொரு விஷயம். இப்போ சமாஹாரம் சொல்லும் பொழுது நான் என்ன சொன்னேன்? ஃபர்ஸ்ட் ரூலு ரெண்டுத்துக்கு சம்பந்தம் இருக்கணும்னு சொன்னேன். சாரி சம்பந்தம் இல்ல, ரெண்டும் வந்து கலெக்டிவா இருக்கணும். இப்ப பாணினா 2 காலு 2 கையு அந்த மாதிரி ஒரு அவயவங்களை, ஏதாவது ஒரு பாடி பார்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ரூல் எடுத்துக்கலாம். பாடி இலைகளும் பழங்களும் அந்த மாதிரி சொன்னோம்னா குரூப் மாதிரி வருமா? அந்த மாதிரியா? ஆமா, நான் அது சொல்றேன். அது இப்ப பாருங்க, பாடி பார்ட்ஸ் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி பாடி பார்ட்ஸ் வரும்போது ஏதோட அவயவங்கள், மரத்தோட அவயவங்களோ ஏதோ ஒண்ணு பாடியோட அவயவம். ஏன்னா இங்க பாடியோட அவயவங்கள் எடுத்துட்டு இருக்கிறதுனால அடியே இப்ப பாடி பார்ட்ஸ் எடுத்துட்டு இருக்கேன். மேபி ஒரு மரத்தோட அவயவங்களா கூட இருக்கலாம். அவயவம்ன்றது பார்ட்ஸ சொல்லிட்டு இருக்கேன். பார்ட்ஸ் நம்ம பாடியோட பார்ட்ஸ்ன்றதுனால, இது பிளான்டோட பாடி பார்ட்ஸ் சொல்லும் பொழுது அதுக்கு வந்து இதெல்லாம் சொல்றோம்ல, கிளைகள், பழங்கள், காய்கள், அதெல்லாம் சொல்றோம், பூக்கள் அப்படிலாம் சொல்லும் பொழுதும் அது வந்து இந்த கேட்டகரிக்கு சமாஹாரத்துக்குள்ளதான் கொண்டு வர முடியும்னு சொல்ல வரேன். இப்ப பாருங்க, இப்போ இது பாடி பார்ட்ஸ்னு ஒரு கேட்டகரி நம்ம வச்சுட்டு இருக்கோம். இங்க பாடி பார்ட்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள். இன்னொன்னு, நம்ம சம்பந்தத்தை சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு சம்பந்தத்தை சொல்லிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். புத்திர பௌத்திரம் ஒரு சப்தம். புத்திர பௌத்திரன். ஓகே, பௌத்திரனா பேரன் அர்த்தம் இல்லையா? இப்போ இது எப்படி எழுதுவேல்? இங்க பௌத்திரம்னு முடிஞ்சு போச்சுனாலே உங்களுக்கு ஒரு ஹிண்ட் தெரிஞ்சு போச்சு, இது சமாஹாரத்துல எழுத போறோம்ட்டு. ஃபர்ஸ்ட் கேட்டகரி புரியுறதா? அது எம்பள முடிஞ்சதுனாலேயே சமாஹார துவந்தமா எழுத போறேன்னு உங்களுக்கு முடிவு பண்ணிட்டேன். சமாஹாரம்னா வரணும்னா அப்ப நீங்க எப்படி இருக்கணும்? இங்க புத்திரஹான்னு இருக்க கூடாது, புத்திராகான்னு இருக்கணும். புத்திராகான்னு எழுதணும். அதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன். இது ஒன்ஸ் இது கன்ஃபார்ம் பண்ணிட்டே பௌத்திரம்னு முடிஞ்சிருக்கு, புத்திர பௌத்திரம்னு முடிஞ்சிருக்குன்னா இது சமாஹார துவந்தத்துக்குள்ள இருக்கிற கேட்டகரின்னு புரிஞ்சு போச்சு ஒரு விஷயம் உங்களுக்கு. அப்ப எப்படி எழுதுவேன்னா புத்திரஹான்னு எழுதாம புத்திராகான்னு எழுத போறேன். ரைட்டா இருக்காது? அடியேன்னு சொல்ல வர்றது புரியுறதா? அது பௌத்ராகான்னு எழுத போறேன். அந்த பௌத்ராகாக்கு தான் நான் என்ன பண்ணிட்டேன்னா புத்ராஷ்ட பௌத்ராஷ்டன்னு எழுதுறேன். வேற ஒண்ணும் இல்ல. என்ன இப்படியும் எழுதலாம், இந்த இஷ்டான்னு போட்டும் எழுதலாம். சும்மா இங்க எழுதி வைக்கிறேன். ரைட்டா? புத்ராஷ்ட பௌத்ராஷ்ட ஏதேஷாம் சமாஹாரஹ. அவ்வளவுதான். நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்க வேண்டாம். ஏன் சொல்றேன் அப்படின்னு கேட்டா, இது எல்லாமே ஓவராலா கேட்டகரி துவந்த சமாசத்துக்குள்ளதான் போறது. துவந்த சமாசம்னு சொன்னாலே போரும். ஆனா நம்ம புரிஞ்சுட்டு படிக்கிறோம் அப்படின்னு தெரியறதுக்காக அடியேன் இந்த எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கேன். கிளியரா இருக்கா எல்லாருக்கும்? கஷ்டப்படுத்துறேனா? இல்ல அந்த புத்திரகான்றது வரவே வராதாங்க. எப்படி வராது? வரும். ஆமா, அதாவது புத்திர கலெக்டிவா இருக்கிறதுனால, இப்ப இந்த இடத்துல கலெக்டிவா இருந்தாலும் எப்படி எழுதுனே இல்லைங்க? பாணின்னு என்னமா என்ன ரமா? பிள்ளைகளும் பேரன்களும் அப்படின்னு ரெண்டுமே குரூப், நிறைய பேர் தான் குறிப்பிடுறா அப்படிங்கிற மாதிரி. அவ்வளவுதான், நிறைய பேர் அதனால. கிளியரா இருக்கா? இப்போ அதனால ஏங்களுமோ எதுலயோ புத்திர பௌத்ராதிஷாலினே வருமே பிரபா, எதுலயோ வருமே, வரமாட்டேங்கிற சட்டுன்னு. இதுல வரும். பேர் என்ன? ரகுவீர கதத்தோட கடைசி ஸ்லோகா. ஆமா, புத்திர பௌத்ராதிஷாலினே எங்கேயோ வருமே, சட்டுன்னு ஸ்லோகா பேர் வரமாட்டேங்கிறது. ரகுவீர கத்தியத்தினுடைய கடைசி ஸ்லோகா. ஓகே ஓகே. எடுங்க. வருமே எங்கேயோ ரொம்ப அது வருமே. நம சீதா சமேதாய ராமாய கிரகமேதி. அதேதான். அதுல சமஸ்த பதமா கொடுத்திருக்காது, புத்திர பௌத்ராதின்னு காமிச்சிருக்கா. பௌத்ரா ஆதி இன்னும் எக்ஸெட்ரா மாதிரியோ. ஆமா, அதுலயும் எக்ஸெட்ரா எல்லாம் போட்டு காமிச்சிருக்கா. சோ நமக்கு இது வரைக்கும் இங்க பாத்துட்டு இருக்கோம். இப்ப அடியன் சொன்ன இங்க எக்ஸாம்பிள் புத்திர பௌத்திரம் இருக்குல்ல. சோ ஃபர்ஸ்ட் பார்த்தது பாடி பார்ட்ஸ் வந்தது, ஏதோடய பாடி பார்ட்ஸ் வேணாலும் வச்சுக்கலாம். அந்த பாடி பார்ட்ஸ் வந்தாலும் சரி, சம்பந்தத்தை சொன்னாலும் சரி, இது புத்திரனும் பௌத்திரனோட சம்பந்தம் இல்லையா? ஒரு புத்திரன் அவனுடைய
பேரன் பேரன் அப்படி இருக்கிறதுனால இது சம்பந்தம். நான் சும்மா ஒரு கேட்டகரி போட்டு அதெல்லாம் அவ கொடுக்கல, பட் சும்மா நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக நான் இப்படி எழுதிக்கலாம். பாடி பார்ட்ஸ் ஒண்ணு, சம்பந்தத்தை வச்சு சொல்றது ஒண்ணு. இது ரெண்டு நல்லா புரிஞ்சுடுத்துல? ஏதாவது டவுட் இருக்கா இதுல? இல்ல இல்ல. அடுத்தது விரோதம் சொல்லும் பார்த்திருக்கேளா? விரோதம்னா எனிமிட்டி. விரோதம், அது நான் குருன்னு எழுந்ததுல பயன் போயிட்டு விரோதம், ரைட்டா? இந்த விரோதத்தை சொல்லும் பொழுது, அதாவது எனிமிட்டி சொல்றது, எனிமிட்டியை சொல்லிட்டு இருக்கேன். அந்த எனிமிட்டி சொல்லும் பொழுதும் இது சமாஹார துவந்தத்துக்குள்ளதான் வரும். எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். எக்ஸாம்பிள் காக்கஷ்ட அஹிஷ்ட, அது வச்சுக்கலாம். அஹிஷ்ட, அஹிஹிச்ச, அது அஹிஹிச்சான்னு எழுதிக்கலாம், அஹிஷ்டான்னு எழுதலாம். அஹினா பாம்பு, ஓகே. நகுலஷ்ட, நகுலன்னா கீரிப்பிள்ளை, ஓகே. அஹிஹினா பாம்பு, நகுலன்னா கீரிப்பிள்ளை. அது ரெண்டுத்துக்கும் எனிமிட்டி உண்டு இல்லையா? அது பார்த்தா இது கட்சி சாப்பிட்டுரும் இல்லையா? ரெண்டுத்துக்கும் விரோதம் இருந்துட்டே இருக்கும். அப்படி இருக்கிறதுனால இப்ப பாருங்களேன், இப்ப நான் இங்கெல்லாம் என்ன எழுதினேன்? ஏதேஷாம் சமாஹாரஹான்னு எழுதினேன். ஏன்னா இங்க கலெக்டிவா இருந்தது, நிறைய பகுவச்சனமா இருந்ததுனால சஷ்டி விபக்தி போட்டு ஏதேஷாம் அவைகளுடைய சமாஹாரஹா அப்படின்னு காமிச்சேன். ஆனா இந்த இடத்துல காமிக்கும் பொழுது நான் என்ன சொல்றேன் பாருங்கோ, அஹின்னு ஒண்ணு, ஒரு பாம்பு இருக்கு, நகுலன்னு ஒரு கீரிப்பிள்ளை இருக்கு, ரெண்டுத்துக்கும் எனிமிட்டி இருக்கு. அந்த எனிமிட்டி இருக்கிறதுனால ஒண்ணு பத்தி தானே பேசிட்டு இருக்கேன். அதனால அணையோகோ இவை இரண்டுகளுடையதான், அதாவது இது ஒண்ணு இது ஒண்ணுதான். அப்ப இது ரெண்டு பத்தி பேசிட்டு இருக்கிறதுனால அணையோகோ இவை இரண்டுகளினுடைய சமாஹாரஹா. இது சும்மா எக்ஸாம்பிள் காமிக்கிறதுக்காக காமிச்சுட்டு இருக்கேன். இன்னொரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். அணையோகோ சமாஹாரஹா. அணையோகோன்றது இப்ப எப்படி ஏதேஷாம்னு பகுவச்சனத்துல காமிச்சோம், ஏதேஷாம்னு காமிச்சோம்ல, அதே மாதிரி இங்க அணையோகோன்றது இவை இரண்டுகளினுடைய சமாஹாரஹான்னு காமிக்கிறேன். அப்படி சொல்லும் பொழுது அஹி நகுலம், அஹி நகுலம் அப்படின்னு இம்மு போட்டு காமிப்பேன். அதாவது அஹி நகுலம்னு காமிக்கிறேன் ஒரு சமஸ்த பதமா. இதுக்கு விக்கிரக வாக்கியம் எப்படி வரணும் அப்படின்னு கேட்டா, அஹிஷ்ட, இது அஹி ஒண்ணுதான், நகுல ஒண்ணுதான். நான் ஏன் ஒண்ணு காமிக்கிறேன்னா இது ரெண்டுத்துக்கும் எனிமிட்டி உண்டு. அதனால நான் அஹிஷ்ட நகுலஷ்ட அணையோகோ சமாரா அஹி நகுலம்னு இருக்குங்க. இது புரியுறதா? இது 3 கேட்டகரியும் நம்ம வச்சுக்கலாம். அப்ப நமக்கு ஈஸியா எழுத முடியும். சுலோஷ்டா மாமி, சித்ரா மாமி புரியுறதா? கஷ்டமா இருக்கா? இல்ல புரியுது அடிக்க. அந்த அனயோகம் என்ன? இவ இரண்டுகளினுடைய, அதுவும் சஷ்டி த்விவச்சனம். ஓகே ஓகே. அது இதெல்லாமே எழுதணும் இல்லையா? ஆமா. அந்த பேஜ் ஓகே ஓகே ஓகே. என்னாச்சு? இல்ல அது என்ன எழுதி வைக்கல நான். சரி பரவாயில்ல, ஆயிடுச்சு, எழுதிட்டேன். அழிக்கலாம், அழிக்கல, ஓகே. இருக்கு எழுதிட்டேன். ஸ்கிரீன் ஆஃப் ஆச்சு. விக்கிரக வாக்கியம் இது ஃபுல்லா இப்படி எழுதணும், அவ்வளவுதான். அணியோ, இதுல வந்து அணியோ, அதுல வந்து ஏதேஷாம், இதுல அணையோகோ. ரெண்டு பத்தி பேசும்போது அணையோகோ, நிறைய பத்தி பேசும்போது ஏதேஷாம், அவ்வளவுதான். அதாவது ஆப்போசிட்டா இருக்கிறதுக்கு தானே, எனிமிட்டி இருக்கிறதுக்கு அணையோகோ தானே. அதாவது இல்லடி, 2 பேர் இருந்ததுன்னா அதாவது இங்க நீங்க உங்களுக்கு ஆசையா இருந்ததுன்னா ஹஹிஹி ஹஹி அஹயஹான்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அஹயஷ்டான்னு எழுதணும். இப்போ இதை ஈஸியா எடுத்துக்கிறேன். இப்போ இதுக்கு பகுவச்சனம் கூட சொல்லலாம், தப்பு கிடையாது. அப்படி ஏதேஷாம்னு போட்டு எழுதலாம். இப்ப பாருங்க, இப்ப நான் எனக்கு இந்த இடத்துல அஹிஹி ஹஹி ஹஹயஹான்னு வந்து ஒரு மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு, அதனால அப்படி எழுதல. இப்ப நான் உங்களுக்கு பகுவச்சனத்திலே ஒண்ணு காமிக்கிறேன். எனக்கு என்ன டவுட்னா, இப்ப வந்து பாடி பார்ட்ஸ்க்கு வந்து ஏதேஷாம் எழுதணும், அப்புறம் அந்த அடுத்ததுக்கும் ஏதேஷாம் எழுதணும், இதுக்கு வந்து அணையோகோ எழுதிருக்கீங்க. அததான் சொல்றேன், இதுக்கும் ஏதேஷாம்னு எழுதலாம். எப்போ அப்படின்னா
நிறைய அங்க இது இருக்கு, பாம்புகள் இருக்கு, நிறைய நக்குலங்கள்லாம் இருக்கு, அதுங்களுக்குள்ள சண்டை போட்டு இருக்கு, ஏதோ பண்ணிட்டு இருக்குங்க அப்படின்னும் பொழுது அப்போ ஏதேஷாம்னு எழுதலாம். நான் இங்க Okay. ஒண்ணு எடுத்துட்டு இருக்கிறதுனால இங்க ரெண்டுத்துக்குள்ளன்னு காமிச்சதுனால அணையோகோன்னு வச்சனத்துல காமிச்சு. சிங்கிளா இருக்கும்போது அணியோ ஓஹோ எழுதணும், கலெக்டிவா இருக்கும்போது ஏதேஷாம் எழுதணும். ஓகே, அவ்வளவுதான். சிங்கிள்ன்றது ரெண்டு சிங்கிள் இருக்கு, அதனால ரெண்டு சிங்கிள், ரெண்டு இண்டிவிஜுவல். ஓகே, இது வந்து பேரா இருக்கு, ரெண்டு கை ரெண்டு கால் அந்த மாதிரி. ஓகே, ஆமா நிறைய இருக்கு. இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் அதுக்கு தான் காமிக்கிறேன்றேன். இப்போ காக்காஷ்ட பிரபா சாரி, ஒண்ணே ஒண்ணு, அந்த ஏத்தயோகமும் அனயோகமும் ஒண்ணுதானே? ரெண்டும் ஒண்ணுதான். அது ஏத்தத்து சப்தத்தினுடையது ஏத்தயோகோ, அனயோகோன்றது இன்னொன்னு தொடுது வரும். அந்த இந்த சப்தம்லாம் இருக்குல்ல, அயம் பக்கத்துல இருக்கிற அயம் சொல்லுவோம்ல, ஓ அந்த மாதிரி. ஓகே, எடுத்து பாக்குறேன், ஒரே நிமிஷம் எடுத்து பாக்குறேன், இது முடிச்சுட்டு பாத்துடுறேன். கரெக்ட் கொஸ்டின். ஏனையோகோ இல்ல அனயோகோ தான். ஏத்தையோகோ இல்லட்டா ஏனையோகோ. நான் பார்த்து சொல்றேன், இல்லையா? இதுன்னு பாக்குறேன். இல்ல ஏதத்து சப்தத்தோடையது ஏதேஷாம் அப்படின்னு சொல்றது. ஏதயோகோ த்விவச்சனத்துல 6.2, ஏதயோகோ ஏதேஷாம் 6.3, ரைட்டா? அதே மாதிரி அனயோகோ அது அடியன் பார்த்து சொல்றேன், அது எதனுடையதுன்னு சொல்லிட்டு ஒரே நிமிஷம். இப்போ மாமி கேட்டதுக்கு, இப்போ சுலோச்சனா மாமி கேட்டதுக்கு அடியன் எழுதிட்டு இருக்கேன் பகுவச்சனத்துல. இப்போ காக்காஷ்ட உலூகாஷ்ட, காக்கானா காக்கா, உலுக்கம்னா அந்த இது அவுல், அது அதுங்களுக்கு விரோதம் உண்டு இல்லையா? அப்படி இருக்கிறதுனால காக்காஷ்ட உலூகாஷ்ட, இங்க காஷ்டன்னு எழுதியிருக்கேன் பாருங்க, பகுவச்சனத்துல எழுதியிருக்கேன் பாருங்க சுலோச்சனா மாமி, அதனால ஏதேஷாம்னு எழுதுறேன். அப்படி இதுக்குதான் வரணும்லாம் இல்ல, ரெண்டுத்துக்கு தான் எழுதணும்னு சொல்றேன். இங்க என்ன இருக்கு, சப்தத்தை பொருத்தி தான் அனயோக போடுறேன்னா ரெண்டுத்துக்குள்ளயா, பிட்வீன் டூவா பிட்வீன் நிறையாவான்றதுதான் அங்க கொஸ்டின். அதான் காக்காச்சனா நிறைய நிறைய. ஓகே, அப்ப இங்க எப்படி இருக்கு பிரபா, மகாராந்தக ஸ்ரீலிங்கக இதம் சப்தத்துல வந்து அந்த சஷ்டியில த்விவச்சனம் வந்து அனயோகோ ஏனையோகோ ரெண்டுமே இருக்கு. ஓ அப்படியா? அது புல்லிங்கத்துலதான் எடுத்துக்கோ. சரி, இவை இரண்டுகளுடைய நபும்சகலிங்கத்துக்கும் புல்லிங்கத்துக்கும் எல்லாம் சேம் தான், எக்ஸப்ட் 1, 1, 1, 2 இல்லையா? அது உங்களுக்கு ஒரே மாதிரி தான் வரும். ஆமா, எல்லாத்துக்குமே அனயோகோ தான். அயம் சப்தம் எடுத்து பாருங்க, அது அயம்ன்றது புல்லிங்க சப்தம், அதனுடைய அதுலயும் அனயோகோ ஏனையோகோ தான் இருக்கு. அப்ப அந்த அனயோகோன்றது அயம் சப்தத்துடைய அடியன் சொன்னதுதான். ஓகே வரமா? ஓகே பிரபா, இதுவும் அனசப்தம்னு ஒண்ணு கொடுத்திருக்கா, அதான் எனக்கு இது வரைக்கும் ஞாபகம் இல்ல எதுல பார்த்தோம். அடியே நீ எதோட சப்தம் அது சொல்றேன். அது வந்து இதம் சப்தம் இருக்கு, புல்லிங்கமா மகாராந்தக, அதுக்கப்புறம் மகாராந்த ஸ்ரீலிங்கத்துல இதம் சப்தம் தான் எல்லாமே. எல்லாம் இதம் சப்தம் தான். இப்படி ஏதத்து சப்தம்னு சொல்றோமோ அதே மாதிரி அதுவும் அப்படிதான், இதம் சப்தம் தான். மகாராந்தகா இதம் சப்தா, புல்லிங்கமா இருக்கும் பொழுது அயம்னு வரும் ஆரம்பிக்கிறது, ஸ்ரீலிங்கமா இருந்தா இயம்னு ஆரம்பிக்கும், நபும்சகலிங்கமா இருந்தா இதம்னு ஆரம்பிக்கும். எடுத்துட்டு எல்லாம் சுலோச்சனா மாமி முன்னாடி பார்த்தது. ஓகே, இத பாத்துட்டு இருக்கலாம். ஏதேஷாம் சமாஹாரஹா, இதோடைய சமஸ்த பதமா எப்படி எழுதணும்னா காக்க உலூக்கம், இது ஆவும் ஊவும் சேர்ந்து ஓ ஆயிடுறது, உலூக்கம் தான் சேர்த்து எழுதணும். இப்படி சேர்த்து எழுதக்கூடாதுல்ல, எப்பவுமே சந்தி பண்ணி தானே சேர்த்து எழுதணும். அப்ப அதனால இது குணசந்தியாகி காக்கோலூக்கம் அப்படின்னு நான் எடுத்து நபும்சகலிங்க சப்தமா முடிக்கிறோம் ஏகவச்சனத்துல. ஆனா இதனுடைய விக்கிரக வாக்கியம் எப்படி வர்றது பாருங்க, காகாஷ்ட உலூகாஷ்ட ஏதேஷாம் சமாஹரஹ. ஈவன் இந்த இடத்துல நபும்சகலிங்கம் பிரதமா விபக்தியில ஏத்தி முடிச்சாலும் இதனுடைய விக்கிரக வாக்கியம் காகாஷ்ட உலூகாஷ்ட ஏதேஷாம் சமாஹரஹ, இப்படிதான் எழுதணும். கிளியரா இருக்கா? அது கான்டெக்ட பார்த்துதான், ஒண்ணு மட்டும் சண்டை போட்டு இருக்கா, இல்ல நிறையாவோட சண்டை போட்டு இருக்கா, அதுதான் கொஸ்டின். அப்பதான் இதை நீங்க மாத்த முடியும், ஏதேஷாமா அனயோகாவான்னு சொல்லிட்டு. இங்க என்ன எழுதுறோ அதை வச்சுதான் இங்க மாத்துறேன். கிளியரா இருக்கா சுலோச்சனா மாமி? அது அயம் சப்தம், அயம் புல்லிங்கம், இயம் ஸ்திரீலிங்கம், இதம் நபும்சகலிங்கம், இது ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரிதான் இருக்கும் எக்ஸப்ட் 1 and 2, ரைட்டா? இது எல்லாமே எந்த கேட்டகரிக்குள்ள வரும்னா இதம் மகாராந்தகா இதம் சப்தா அப்படின்னு வரும். புல்லிங்ககவா இருந்ததுன்னா அயம்னு ஆரம்பிக்கணும். கிளியரா?
இது வந்து புல்லிங்க. இது புல்லிங்கத்தினுடைய சஷ்டி பகு. ஓகே ஏதேஷாம். ஓகே. இல்ல இல்ல இல்ல, அனயோகோ பார்த்தோம்ல, அதுக்கு தானே வா கேட்டா. ரைட், அனயோகோக்கு சொன்னோம்ல, அனயோகோ சமாஹாரஹா, அது வந்து புல்லிங்க சப்தத்தினுடைய 6.2. ஓகே. எல்லாத்துக்குமே மீனிங் ஒண்ணுதான் அடியன். ஏத்தத்துனாலும் சரி அயம்னாலும் சரி மீனிங் ஒண்ணுதான். ரெண்டுத்துக்குமே மீனிங் ஒண்ணுதான். அதாவது ஏத்தத்துன்னு காமனா நம்ம பாதி படிக்கம் போடும்போது ஏத்தத்துன்னு போடுவோம், இதுக்கு இதம்னு போடுவோம். ரெண்டுத்துக்குமே மீனிங் ஒண்ணுதான். கிட்டக்க இருக்கிற வஸ்துவ பத்தி தான் சொல்லிட்டு இருக்கு. இவைகளினுடைய சமாஹாரகன்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அதுக்கு நம்ம ஏத்தயோகோன்னு போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. இல்ல அனயோகோன்னு போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. ரெண்டுத்துக்கும் மீனிங் ஒண்ணுதான். கிளியர்? சரி. ஓகே சரி. இப்போ இப்ப என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா, சமாஹார துவந்துவ சமாசம் பார்த்துட்டு இருக்கோம். அந்த சமாஹார துவந்தத்துல நம்ம 3 கேட்டகரியா பிரிச்சு புரிஞ்சுக்கிறதுக்காக எப்போ சமாஹாரமா சொல்லலாம் அப்படின்னு கேட்டா, ஒண்ணு அவயவத்தை பத்தி சொல்லும் பொழுது, அவயவ சமுதாயத்தை பத்தி, சமுதாயம்னா கலெக்டிவா சொல்லும் பொழுது நம்ம என்ன பண்ண போறோம், அத வந்து சமாஹார துவந்தத்துல கொண்டு வர போறோம், ஒரு கேட்டகரி. ரெண்டாவது கேட்டகரி என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டா, என்ன பார்த்தோம் சம்பந்தத்தை சொல்றது. ஆமா, சம்பந்தத்தை சொல்றது. புத்திராஷ்ட பௌத்ராஷ்டன்னு புத்திர பௌத்திரம்னு பார்த்தோம்ல. அப்படி இருக்கிற பட்சத்துல அது வந்து சம்பந்தத்தை சொல்றதுன்றதுனால சமாஹார துவந்தத்துல கொண்டு வந்தோம். மூணாவது கேட்டகரி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். இதெல்லாம் எக்ஸாம்பிளா காமிச்சிருக்கா, பட் நம்ம புரிஞ்சுக்கலாம் இப்படி. மூணாவதுல வந்து விரோதத்தை சொல்றது. யாருக்கு? காக்கத்துக்கும் உலூக்கத்துக்கும் விரோதம் உண்டு, நக்குலத்துக்கும் அஹிக்கும் விரோதம் உண்டு. அப்படி இருக்கிற பட்சத்துல அந்த மாதிரி விரோதத்தை சொல்ற பட்சத்திலையும் இத சமாஹார துவந்தத்துக்குள்ள கொண்டு வரலாம். இது வரைக்கும் கிளியரா இருக்கா? இப்போ அடுத்தது ஃபார் எக்ஸாம்பிள், கடஷ்ச பட்டஷ்ச. இது வந்து நியாயத்துல அடிக்கடி யூஸ் பண்றது வேர்டு. கடம் பட்டம். கடம்னா ஒரு பானை, கடம்னா பானை, மண் பானைன்னு சொல்லுவோம் இல்லையா, மண்ணால் பண்ணப்பட்ட. மிருத்கடஹா அப்படின்னா மண்ணால செய்யப்பட்ட பானை, கடஹா. பட்டம் அப்படின்னா வஸ்திரம்னு அர்த்தம். பட்டம்னா வஸ்திரம், துணி. துணி, வஸ்திரம் இல்ல, துணி. அப்போ கடஷ்ச பட்டஷ்ச அப்படின்னும் பொழுது நமக்கு ஒரு டவுட் வரும். இத கட பட்டவுன்னு காமிக்கணுமா, கட பட்டம்னு காமிக்கணுமா? இந்த டவுட் வந்துதா? வரலையா டவுட்? சரி, வந்தா வர வச்சுக்கோங்க. இந்த டவுட் வரும். எப்படின்னா என்னமா ஒன்னொன்னுதானே சொல்லிருக்கேன். கட்டம் பட்டம்னு ஒரு வஸ்து பத்தி தானே சொல்லியிருக்கேன். அதுக்குதான் இது சொல்ல வரேன். ஒரு வஸ்து பத்தி தான் சொல்லிட்டு இருக்கோம். சோ இது வந்து அந்த கலெக்டிவ்க்குள்ள வராதுன்னு ஒரு டவுட் வரும். ஆனா பிரயோகத்துல கட பட்டம்னு பிரயோகத்துல உண்டு, கட பட்டவுன்னு பிரயோகத்துல உண்டு. அதாவது துவந்துவ சமாசம்னா இது சமாஹாரமாவும் எழுதலாம், இதரேதரமாவும் எழுதலாம். சமாஹாரமா எழுதா எப்படி எழுதுவேல்? கடஷ்ட பட்டஷ்ட ஏதயோகோ சமாஹாரஹா. அவ்வளவுதான், ஒண்ணும் இல்ல. ஏதயோகோ சமாஹாரஹா அப்படின்னு சொல்லிட்டு கடப்பட்டம்னு காமிக்கலாம். இல்ல எனக்கு இதரேதரத்துல எழுதணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னா கடஷ்ட பட்டஷ்ட கடப்பட்டவ், அவ்வளவுதான். கிளியர்? சோ சில பதங்களுக்கு பிரயோகம் வந்து ரெண்டுத்துலயுமே இருக்கு அப்படின்னு காமிச்சிருக்கா. நித்தியம் இருக்கிறதுன்னு பார்த்தேன்னா இப்ப நம்ம பார்த்த கேட்டகரிஸ்லாம், அந்த சம்பந்தத்தை சொல்றது, விரோதத்தை சொல்றது, அதுக்கப்புறம் அவயவத்தை எல்லாம் சொல்றது, அப்படிலாம் வர இடத்துல அது சமாஹாரமா மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஆனா அதெல்லாம் நித்திய சமாஹாரம்னு சொல்லுவா. அதுதான் சொல்ல வந்தேன். அப்ப சொல்றேன்னு சொன்னேன்ல ஒரு விஷயம், அது இந்த விஷயம் தான். இப்ப சொல்லுங்க சுலோச்சனா மாமி. கடஞ்ச பட்டஞ்ச, அப்புறம் அப்புறம் அனயோகோ, அப்புறம் சமாஹாரஹன்னு எழுதணுமா? அதான், ஏதயோகோவோ அனயோகோ ரெண்டும் ஒண்ணுதான். ஓகே. சமாஹாரஹா எது இதுவா எழுதும் பொழுது, சமாஹாரமா எழுதும் பொழுது ஏதயோகோ விக்கிரக வார்த்தியமா எழுதும் போது அப்படி எழுதணும்ல. ஆமா ஆமா, அப்படி எழுதணும்.
இதரேதரத்துல ஒண்ணுமே கிடையாது. கடஷ்ட பட்டஷ்டன்னு மட்டும் எழுதினாலே போதும். சரியா? அதாவது இப்ப அடியன் சொல்ல வந்தது இதுதான். அதாவது நித்தியமா சமாஹாரமா மட்டும்தான் எழுதணும் அப்படின்னு சில பதங்கள்லாம் இருக்கு. அதுதான் இப்ப நம்ம பார்த்தது. அதுவும் சேர்ந்துதான் நம்ம பார்த்தோம். எது? விரோதத்தை சொல்றது, சம்பந்தத்தை சொல்றது, அவயவத்தை சொல்றது. அப்படிலாம் இருந்ததுன்னா அது 100% வெறும் சமாஹார துவந்துவமா மட்டும்தான் எழுத முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒண்ணு கொடுக்குறேன், எக்ஸாம்பிள் காமிக்கிறேன், இப்போ உங்களுக்கு புரியும். தாசி ச தாசஷ்ச, தாசி ச தாசஷ்ச அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கு. இது எப்படி எழுதணும்? இது எந்த கேட்டகரியில தான் காமிக்கணும் அப்படின்னு கேட்டா தாசி தாசம் தான் காமிக்கணும். தாசி தாசம், அதாவது தாசஷ்ச. ஆமா, தாசீஷ்ச தாசஷ்ச அனயோஹோ சமாஹாரஹ தாசி தாசம் அப்படின்னு காமிக்கணும். அனயோஹோ சமாஹாரஹ. ஏன் அப்படின்னு கேட்டா இது சம்பந்தத்தை சொல்றது. தாசனையும் தாசியை பத்தி சொல்றது இல்லையா? தாசர்கள் அப்படின்னா சேஷர்கள், சேஷி, தாசி. ஸ்திரீலிங்கமா இருந்ததுன்னா தாசி, புல்லிங்கமா இருந்தா தாசன். அதாவது ஒரு சேஷ சம்பந்தத்தை சொல்றது. சேஷனுக்கும் சேஷிக்கும் உள்ள சம்பந்தம் தாசதாசி சம்பந்தம்னு சொல்லுவா. அதனால இது சம்பந்த கேட்டகரிக்குள்ள வர்றதுனால இது சமாஹாரத் மட்டுமாதான் சொல்ல முடியும். அதனால அனயோஹோ சமாஹாரஹா தாசி தாசம். ஈவன் தாசகான்றது புல்லிங்க சப்தமா இருந்தாலும் இது சமாஹார துவந்த கேட்டகரிக்குள்ள போடுறதுனால இத நபும்சகலிங்க சப்தமா தான் கன்சிடர் பண்ணி இவள முடிச்சு பிரதம விபக்தி ஏகவச்சனத்துல முடிக்கணும். கிளியரா இருக்காது? ஓகேவா இருக்கா? சம்பந்தத்துக்காக அடியே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தேன். ஏன்னா நம்ம யூஸ்வலா யூஸ் பண்றது சேஷ சம்பந்தம் அப்படின்னு சொல்லுவோம். ஞாபகம் இருக்கா? நம்மளோட அந்த பரிபாஷையில சொல்லும் பொழுது அதாவது சேஷனுக்கும் தாசனுக்கும் என்ன ஒரு டிஃபரன்ஸ் வந்ததுனால அடியே இந்த சந்தர்ப்பத்தை சொல்லிடுறேன். அதாவது தாசன்றவன் தான் சேஷன் அப்படின்ற அறிவோட பண்ணான்னா அவன் தாசன் ஆயிடுறான். சேஷனுக்கு அடுத்த ஸ்டேட் தாசன் வச்சுக்கோங்க. சேஷன் அப்படின்னா அடிமைன்னு அர்த்தம். தாசன்னாலும் அடிமைதான், சேஷன்னாலும் அடிமைதான். ரெண்டுமே அடிமைன்ற சப்தத்தை தான் சொல்றது. ஆனா ரெண்டுத்துக்கும் ஒரு டிஃபரன்ஸ் காமிக்கணும்ல. அதுக்கு பெரியவா சொல்றது என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு சேஷனானவன் அவன் தான் சேஷன்ற அறிந்து பண்ணா அப்படின்னா அவன் தாசன்ற இடத்துக்கு போறான். கிளியரா இருக்கா சுலோச்சனா மாமி? புரியுறதா? ஆமா, ஓகே. சேஷன் நினைச்சிருந்தாதான் அவன் தாசன். ஆமா, அடுத்த ஸ்டெப். சும்மா அது புரிஞ்சுக்கிறதுக்காக. ஏன்னா ரெண்டுத்துக்கும் மீனிங் ஒண்ணுதான். பட் சும்மா நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக. சுலோச்சனா மாமி புரியலாம் விட்டுருங்க, அது ஒண்ணும் இல்ல. நம்ம யூஸ்வலா சொல்ல ராமானுஜ தாசன் ஒருத்தர் சொல்றா, அவன் ராமானுஜ சேஷன்னு சொல்லலாம், தப்பு கிடையாது. ஆனா ரெண்டுத்துக்கும் மீனிங் ஒண்ணுதான், அடிமை. யாருடைய சேவகன்? யாருடைய சேவகன்னா ராமானுஜருடைய அப்படின்னு. ராமானுஜ தாசகானா ராமானுஜஸ்ய தாசகான்றது அங்க சமஸ்த பதம், சஷ்டி தத்புருஷ சமாசம் அங்க இருக்கு. இது கிளியரா இருக்கா? சோ ராமானுஜ தாசன்னு புருஷா சொல்லிப்பா. நாம சொல்லும் பொழுது ராமானுஜ தாசின்னு சொல்லிக்கணும். ஆனா அந்த தாசின்ற வேர்ட்லாம் அது என்னமோ தப்பா சொல்றான்னு சொல்லிட்டு அதெல்லாம் யூஸ் பண்றது இல்ல. பெரியவா எல்லாம் யாருமே யூஸ் பண்றது இல்ல. ஸ்ரீகள்லாம் எல்லாரும் தாசன்னே சொல்லிக்கிறா எல்லாருமே. பட் தாசி தான் சொல்லணும் நாம, சரியா? ஆனா சேஷனுக்கும் தாசனுக்கும் என்ன ஒரு டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டா ரெண்டுத்துக்கும் மீனிங் ஒண்ணுதான், அடிமை சேவகன் தான். ஆனா எப்போ ஒரு சேஷனானவன், அதாவது ராமானுஜ தாசன் எப்போ அவன் தெரிஞ்சுக்கிறானோ அப்ப அவன் ராமானுஜ தாசன் ஆயிடுறான். சேஷன் ஆனவன் தாசன் ஆயிடுறான். இது கிளியரா இருக்கா? இது சும்மா ஒரு இது கொடுத்தேன், அவ்வளவுதான். அது சொல்லுவான்னு சொல்லிட்டு சொன்னேன், அவ்வளவு. இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் எல்லாம் கிடையாது. ஆனா நமக்கும் பெருமாளுக்கும் நமக்கும் ராமானுஜருக்கும்ல என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டா, பெருமாளை வச்சுக்கலாம். இந்த பெருமாளுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டா சேஷி சம்பந்தம்னு சொல்லுவா. அவன் சேஷினா தலைவன் அர்த்தம், ரைட்டா? நாமெல்லாம் சேஷர்கள், நாமெல்லாம் அடிமைகள். சோ தலைவனுக்கும் ஒரு அப்பாக்கும் பிள்ளைக்கும் என்ன ஒரு சம்பந்தம் இருக்குமோ அதே மாதிரி சம்பந்தம் தான் சேஷி சம்பந்தம்.
சேஷினா தலைவன், சேஷன்னா தலைவனை உடையவன், அதாவது அடிமைகள்னு அர்த்தம். அவனுக்கு அடிமையா இருக்கிறவா சேஷர்கள், தாசர்கள். சோ எப்போ சம்பந்தத்தை சொல்றாலோ அப்போ அது சமாஹார துவந்தத்துக்குள்ள வரப்போகுது. அவ்வளவுதான் அடியன் சொல்ல வந்த விஷயம். அவ்வளவுதான். கிளியரா இருக்காது? ரொம்ப விட்டுருங்கோ, ரொம்ப புரியலாம் விட்டுருங்கோ. இதாவது சம்பந்தத்தை சொல்றது பெருமாளுக்கும் எனக்கும் உள்ள சம்பந்தம். இதுதான் முக்கியமா இது வந்ததுனால சொல்றேன். சேஷ சேஷி சம்பந்தம், ஷரீர ஷரீர ஷரீரி ஷரீரி ஷரீர ஷரீரி சம்பந்தம். இந்த ஷரீர ஷரீரி சம்பந்தம் இருக்கு பார்த்தேளா, அதாவது எம்பெருமானுடைய ஷரீரமா நாம இருந்துட்டு இருக்கோம். அதுதான் முக்கியமானது. நம்மளோட சம்பிரதாயத்துல பிரதான பிரதிதந்திரம்னு சொல்லுவா. பிரதான பிரதிதந்திரம், அதாவது நம்ம சம்பிரதாயத்துக்கு ஒவ்வொரு சம்பிரதாயத்துக்கும் ஒரு பிரதான பிரதிதந்திரம் இருக்கும். அவளோட இது ஒரு ஒரு சூப்பரான ஒரு பாயிண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் பிரதான பிரதிதந்திரம். அதை அடிச்சுக்கவே முடியாத மாதிரி ஒரு சித்தாந்தத்துக்கும் ஒரு பாயிண்ட் வச்சுட்டு இருப்பா. அத்வைதத்துல ஒண்ணு வச்சுட்டு இருப்பா, துவைதத்துல ஒண்ணு வச்சுட்டு இருப்பா. அதே மாதிரி விசிஷ்டாத்வைதத்துக்கு பிரதான பிரதிதந்திரமா இருக்கிறது எது அப்படின்னு கேட்டா இந்த ஷரீர ஷரீரி சம்பந்தம் தான். பெருமாளுடைய ஷரீரத்துல நாம இருந்துட்டு இருக்கோம். அதுதான் ஷரீர ஷரீரி சம்பந்தம். அதே மாதிரிதான் சேஷ சேஷி சம்பந்தம் தான். என்ன சேஷ சேஷியா? சேஷி, ஆமா, சேஷர்கள் நாம, சேஷி பெருமாள். அதே மாதிரி எம்பெருமானுடைய சரீரமா நாம இருந்துட்டு இருக்கோம். எம்பெருமானுக்கு சரீரமா நாம இருக்கோம். எல்லாமே ஷரீர ஷரீரி, அது இடமே இல்ல. ஷரீரி சம்பந்தம். ஷரீரின்றது இனி பிரத்யேகம் பார்த்திருக்கோமே. ஷரீரி, சரீரத்தை உடையவன் ஷரீரி. அப்போ எம்பெருமானுக்கு சரீரமா இருக்கிறது எது அப்படின்னு கேட்டா இந்த சேத்தனா சேத்தனங்கள் எல்லாம் அவனுக்கு சரீரமா இருந்துட்டு இருக்கு. நம்ம அவனோட சரீரத்துல இருந்துட்டு இருக்கோம் இப்ப கூட, இல்லையா? அதுதான் ஷரீர ஷரீரி சம்பந்தம். அப்படிதான் நம்ம சித்தாந்தம் ஒத்துக்கிறது. ஆஸ் பர் ராமானுஜ சித்தாந்திகள் இதுதான் பிரதான பிரதிதந்திரம்னு சொல்றா. இதுதான் பிரதானமா இருக்கிற பிரதிதந்திரம்னா அவ்வாளுக்கே உரித்தான ஒரு விஷயம் இருக்கு நமக்கேன்னு. அது எதுன்னா இது யாரும் சொல்லாத விஷயம் இது. ஏன்னா அத்வைதிகளா இருக்கட்டும், அத்வைதிகள் என்ன சொல்றா, பெருமாளாவே ஆயிடுறா, பிரம்மமாவே ஆயிடுறான்னு சொல்றா, இல்லையா? அவ என்ன சொல்றா, நீ எப்போ எனக்கு ஞானம் பிறக்கிறதோ, ஞானாத் மோக்ஷகான்னு சொல்றா, ஞானான் மோக்ஷகான்னு சொல்லுவா. அப்ப ஞானம் எப்போ அவனுக்கு கிடைச்சு கொடுத்தோ அப்பயும் அவன் மோட்சம் ஆயிடுறான், அப்படியே மோட்சம் கிடைச்சிருது. மோட்சம்ன்றது என்ன அப்படின்னா பிரம்மத்தோட ஐக்கியம் ஆயிடுறதுன்னு சொல்றா. அதெல்லாம் அவனுக்கும் அவளுக்கும் உள்ள அந்த ஜீவனுக்கும் அந்த பிரம்மத்துக்கும் சம்பந்தமே சொல்ல முடியல. ஏன்னா அவன் தான் அவன் அப்படின்ற அவ புரிஞ்சுக்கிறா. அந்த பிரம்மம் தான் அந்த ஒரு ஜீவன் அப்படின்னு ஐக்கியம்னா ஒண்ணு ஆயிடுறதுன்னு சொல்றா. அவன் அப்படியே ஆயிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அப்படி கிடையாது, இல்லையா? அப்படி கிடையாது. ஏன்னா ஜீவன் ஒருத்தன் இருக்கான், பிரம்மம்னு ஒண்ணு இருக்கு. பிரம்மம்ன்றது பெருமாளை சொல்றது. ஸ்ரீமன் நாராயணன் ஒருத்தன் இருக்கான். அப்போ நாம ஜீவர்கள். அப்போ ரெண்டு விஷயம் இருக்கு, இல்லையா? அப்போ அது ரெண்டுத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டா அந்த பிரம்மத்துக்கு நாம சரீரமா இருக்கிறது தான் சம்பந்தம். அதுதான் ஷரீர ஷரீரி சம்பந்தம், பிரதான பிரதிதந்திரம். இது சும்மா இது வந்ததுனால இது சொன்னேன். எந்த அளவுக்கு புரிஞ்சுட்டு சொல்றேன்னு தெரியல அடியே. சோ இதுதான் இப்போ இன்னைக்கு பார்த்தது என்ன அப்படின்னு கேட்டா துவந்த சமாசம் இன்னைக்கு பார்த்தோம். இதரேதர துவந்தம்னு ஒண்ணு இருக்கு, சமாஹார துவந்தம்னு ஒண்ணு இருக்கு. இதரேதர ரொம்ப ஈஸி. எல்லாமே ஒரு கேட்டகரிக்குள்ள போடணும்னா துவந்த சமாசம்னு போட்டுடலாம், தப்பு கிடையாது. பட் நாம புரிஞ்சுக்கிறதுக்காக எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு கேட்டா இதரேதரன்னு ஒண்ணு இருக்கு, சமாஹார துவந்தம்னு ஒண்ணு இருக்கு. அந்த அந்த இதரேதரத்தை முதல்ல பார்க்கும் பொழுது ரெண்டோ இல்ல அதுக்கு நிறைய கூட வரலாம். அப்படி இருந்ததுன்னா அது இதரேதர துவந்தத்துக்குள்ள போடுறோம். அதே சமாஹார துவந்தத்துக்குள்ள போடும் பொழுது ஒரு 3-4 கேட்டகரி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக வச்சுக்கிறோம். எப்படி அப்படின்னு கேட்டா, ஒண்ணு ஒரு அவயவத்தை பத்தி பேசணும். ஒரு பாடி அவயவமாவோ ஒரு விருட்சத்தோட அவயவமாவோ ஏதோ ஒரு அவயவம்ன்றது ஒரு பார்ட்ஸ் ஆஃப் பாடியோட பார்ட்ஸ், பிளான்டோட பார்ட்ஸோ ஏதோ ஒரு பார்ட்ஸ், அதை பத்தி பேசுற பட்சத்துல அது சமாஹார துவந்தமா மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு சம்பந்தத்தை சொல்றது, சேஷசேஷி சம்பந்தத்தையோ இல்ல புத்திரனுக்கும் பௌத்திரனுக்கும் உள்ள சம்பந்தம். ஏன்னா அங்க ரத்த சம்பந்தம் எல்லாம் இருக்கு அவளுக்கு, இல்லையா? அதனால அந்த சம்பந்தத்தை சொல்றதுனால அந்த புத்திர பௌத்திரம்னு எடுத்தோம்.
அதே மாதிரி தாசி தாசம்னு எடுத்தோம். அந்த மாதிரி இருக்கிற பட்சத்திலயோ, அப்படி இல்ல அப்படின்னு கேட்டா விரோதத்தை சொல்றது, நித்திய விரோதிகளா இருக்கும். எது? அந்த பாம்பும் கீரி பிள்ளையும் நித்திய விரோதிகள். அப்படி இருக்கிற பட்சத்துல எடுக்கும் பொழுதோ இத கண்டிப்பா சமாஹார துவந்தத்துல மட்டும்தான் சொல்ல முடியும். சிலது ரெண்டுத்துலயுமே வரும். ஃபார் எக்ஸாம்பிள் கடப்பட்டா, கடப்பட்டம்னு சொல்லலாம், கடப்பட்டவுன்னு சொல்லலாம். கிளியரா இருக்கா? இன்னைக்கு இது வரைக்கும் பார்த்திருக்கோம். இது போறோம் மேலோட்டமா துவந்த சமாசம் இதான் சொல்றதுன்னு சொல்லிட்டு. கிளியரா இருக்கா? அடியே அடியே எக்ஸாம்பிள்ஸ் வேணும் அப்படின்னா கொஞ்சம் நீங்களே பாக்கறீங்களா? இது ஈஸி தான் அது. எங்க தெரியுமா? நான் சும்மா எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் சொல்றேன். ஏன்னா நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம இதை முடிச்சுடலாம், அவ்யயீபாவ சமாசம். அதுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ்ல இது பகுவிரியை முடிச்சுட்டோம்னா சமாசமே முடிச்சிடும். டிசம்பருக்குள்ள முடிச்சிடணும்னு ஒரு பிளான் இருக்கு பெருமாள் அனுகிரகத்துல. சோ இது எக்ஸாம்பிள்ஸ் நம்ம இப்போ பார்க்கதானே போறோம், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் அடியேன் காமிக்கிறேன். சும்மா நீங்க எழுத ட்ரை பண்ணுங்க இது எதுக்குள்ள வரும்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் பகவத்கீதா ஸ்லோகம் இதுக்கு வராதா? சுகதுக்கே சமயகிருத்வா லாபா லாபோ ஜெயா ஜெயோ அதெல்லாம் இதுக்கு வராதா? தாராளமா எடுக்கலாம். சுக துக்கே சமயகிருத்வான்னு இருக்கு இல்லையா, அது என்ன சொல்லு? 2.8 1.1 இதரே தரத்துல இதரே தரத்துலயா? இதுலயே சொல்லாமே, சுகம்ஷ்ட துக்கம்ஷ்ட. அதாவது ரெண்டுலயுமே ஒரு சில இடங்கள்ல நம்ம சொல்லியிருக்கோமே இல்லையா? கட்டப்பட்ட அவ்வளவுதான் சுக துக்கம். இது சமாஹாரத்துல வச்சுக்கலாம். ஓகே ரைட்டா? விரோதமா இருக்குல்ல, சுகம் துக்கம் இருக்கு. ஆமா, அந்த டுவாலிட்டிஸ் பத்தி தானே அந்த ஸ்லோகம் ஃபுல்லுமே வந்துட்டு. ஆமா ஆமா, லாபா லாபவ், ஜெயா ஜெயோ எல்லாமே அப்படித்தானே. அதே அந்த மாதிரிதான். சோ இது பாருங்க, இந்த ஸ்லோகா 1ல 16th ஸ்லோகா, அப்புறம் 2ல நீங்க சொன்ன 38 அது 38 அது 38 37 பார்க்கணும். அது 36 37 38 பிரபா 38. அடுத்தது 11ல 42 11ல 42. அது பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், நிறைய விஷயத்த பத்தி பேசுவா பாருங்க. அந்த மாதிரிலாம் வந்ததுன்னா அது துவந்த சமாசம் தான். அவ்வளவுதான். சுபாசுபம் சுபாசுபம்னு ஒண்ணு இருக்கு பாருங்களேன். எங்க தெரியுமா? சராச்சரம்னு ஒண்ணு இருக்கு. 10ல 39 ஒண்ணு, அடுத்தது 2ல 58 57 2ல 57, அடுத்தது 9ல 22. சோ இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்படின்னா நெக்ஸ்ட் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு நம்ம நேரம் அடுத்துக்குள்ள போயிடலாம். சரியா? ஓகேவா? இது மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்சா பண்ணி வைங்கோ, டிஸ்கஸ் பண்ணலாம். இதை முடிச்சுட்டு நம்ம இதுக்குள்ள போயிடலாம். அவ்யயீபாவ சமாசம் அது ஈஸிதான், ஒண்ணுமே இல்லை. அவ்யய பதம் என்னன்னு தெரிஞ்சதுன்னா அவ்யயீபாவம் ரொம்ப ஈஸி. அவ்யய பதங்கள்லாம் ஒரு வாட்டி சும்மா பார்த்துட்டு வாங்க. உப அதெல்லாம் பார்த்து வச்சிருந்தோம்ல, பிரதி அதி அனு யதா அதெல்லாம் வந்தாலே அது அவ்யயீபாவ சமாசம் தான். அதுவும் சிம்பிள். சோ அவ்யயீபாவ சமாசம் அடுத்த கிளாஸ்ல பகுவிரிஹி அதோட முடிஞ்சது. அடியே கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீ நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே